பெர்சன்டேஜ்ல இந்த கொஸ்டின் ரீசெண்டா எஸ்எஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரீசெண்டா குரூப் 1 பிரிலிம்ஸ்ல இதே மாடல் சம் கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு மாணவன் ஒரு தேர்வுல 31% மார்க் வாங்குறாரு. ஆனா 14 மார்க் வித்தியாசத்துல தோல்வி அடைகிறாரு. அதே தேர்வுல இன்னொரு மாணவன் 43% மார்க் வாங்குறாரு. ஆனா 22 மார்க் பாஸ் மார்க்கோட கூடுதலா வாங்குறாரு. அப்ப தேர்வுடைய மொத்த மதிப்பெண் கேட்கறாங்க. சோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கொஸ்டின்ல ஒரு மாணவன் 31% மார்க் வாங்குறாரு. ஆனா 14 மார்க் வித்தியாசத்துல தோல்வி அடைகிறாரு. 14 மார்க் சேர்த்து வாங்கி தர பாஸ் பண்ணிருப்பாரு. இன்னொரு மாணவன் 43% மார்க் வாங்குறாரு. ஆனா பாஸ் மார்க்கோட 22 மார்க் கூடுதலா வாங்குறாரு. அப்ப தேர்வுடைய மொத்த மதிப்பெண் கேட்கறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா காமனா 100 இன்ட்டு இந்த மார்க் ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. 14 பிளஸ் 22 36. 100 இன்ட்டு இந்த மார்க் ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. 14 பிளஸ் 22 சீக்வல் டு 36. அப்ப 36 வகுத்தல் இந்த பர்சன்டேஜ்க்கான டிஃபரன்ஸ் 43ல 31 போச்சுன்னா மீதி 12. ஸோ டைரக்டா 36 12 கேன்சல் பண்ணா 3 டைம் 3 இன்ட்டு 100 சீக்வல் டு 300 மார்க். அந்த தேர்வுடைய மொத்த மதிப்பெண் 300 மார்க். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.